கண்டிப்பாக வந்து அதுவே விஜய் காவேரி சேர்ற மாதிரி இயல்பாக விஷயங்கள் நடந்தால் கூட அதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சதி செஞ்சுக்கிட்டு பல பேர் பல விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ விஜய் வீட்டுக்கே வரும் பொழுது சாரதா கேட்கக்கூடிய கேள்விகள் அமையுது. ஸோ இது எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கற்பனையான வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ முதல்ல விஜய் காவேரி கிட்டக்க ஃபோனில் பேசும்பொழுது நான் ஏன் வரணும், நான் ஏன் அங்கே வரணும்னு கேட்குறேன். அப்படின்னா ஒன்று, என்னங்க இப்படி பேசுகிறீங்க, அம்மா உங்கள்கிட்ட பேசணுங்கிறாங்க, அம்மா கிட்ட நான் கர்ப்பமாக இருக்கேங்கிறத சொல்லிட்டேன், அவங்க வந்து இப்போ சரியாயிட்டாங்க, எல்லாம் சரியாயிடுங்க, நீங்கள் மட்டும் வந்தால் போதும் அப்படிங்கும் பொழுது அவர் வந்து நான் வந்தேன், கெஞ்சினேன், கதறினேன், அப்போல்லாம் யாரும் வந்து என்ன சேர்த்துக்கலையே. அதே மாதிரி நான் வந்து கோயிலில் வந்து பேசும்பொழுது கூட வந்து நீ வந்து ஏதோ உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், என் பிரச்சனையை நீ பார்த்துக்கங்கிற மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு கேட்ட உடனே வந்து காவேரி உடனே கண்ணெல்லாம் கலங்கி சாரிங்க, அதெல்லாம் வந்து நான் வேறு ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டேன், நீங்கள் வந்து எங்கள் பின்னாடி வந்து எங்கள் பிரச்சனையை சரி பண்ண வந்தால் பசுபதியால் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நினச்சி நான் பயந்துட்டேங்க, வேறு எதுவுமே கிடையாது, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க, அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசணுங்கிறாங்க அப்படிங்கிறத திருப்பி அவங்க சொல்லிகிட்டே இருக்க இவர் அதெல்லாம் வர முடியாது வைஃபோட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனை வச்ச உடனே இவங்க இன்னும் அப்செட் ஆகி அவர் வரமாட்டார் போலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் அவர் பார்த்தா வந்து வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கிட்டக்க கடன்னு கிளம்பி காரை மிதித்து ஓட்டி வந்து நேராக வீட்டுக்கு வந்தோடனே இவங்க ஷாக் ஆக போகிறாங்க. நான் எடுத்த உடனே அப்புறம் நான் வந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை, நீயும் வந்து கொஞ்சம் ஓவராக வந்து யோசிச்சுட்டு இருப்பல, அதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து வரமாட்டேன்னு சொன்னால் நம்ம தப்பு பண்ணிட்டோமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன், அந்த சமயத்தில் நான் வரலான்னு பார்த்தேன் அப்படின்னு இவர் மனசில் வந்து ஒரே சந்தோஷமாயிட்டு போகிறோம், பேச போகிறோம், முடிச்சுட்டு கூப்பிட்டு போகிறோம், அதுவும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா எப்படியும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் மறுக்க போகிறதில்ல, அனுப்பிவிட்ற போகிறாங்க அப்படின்னு யோசனையோட இப்போ விஜய் அங்கே போனால் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா யாருக்கிட்டையுமே பேசாத விதத்தில் இப்போ முன்னாடி வரைக்கும் வந்து நான் வந்து எதையுமே கோபமாக பேச மாட்டேன், ஆனால் வந்து மானம் முக்கியம், எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். நிவினோட அம்மா கேவலமாக பேசினாலும் நான் அங்கே விட்டு வந்துடுவோம், ஆனால் வந்து விஜயோட வீட்டுக்கு மட்டும் அனுப்ப மாட்டோம், விஜய் கெஞ்சினா கூட அப்படின்னு முடிவு எடுத்திருக்க சாரதா இப்போ உள்ளார விஜய் வந்ததுக்கப்புறமா சொல்லுப்பா, அவகிட்ட பேசுறது அவளை கூப்பிட்றதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும், எனக்கு சில கேள்விகள் இருக்குது, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுப்பா. கான்ட்ராக்ட் மேரேஜ், அவளுடைய தங்கச்சியோட சர்ஜரிக்கு பணம் வேணும்னு ஒன்று வந்து நின்னவள்கிட்ட நீ என்ன பண்ண, ஒரு பணம் இருந்தால் ஹெல்ப் பண்ணியிருக்கணும், கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போட்டு வந்து கான்ட்ராக்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொன்னேன். ஸோ நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒருத்திய பணம் கொடுத்து கூப்பிட்டு போயிட்டு வயிற்றுல குழந்தையோடு அனுப்புனா அது என்னப்பா நியாயம்? இப்போ அதை நான் எப்படி எடுத்துக்கிறது, எனக்கு புரியல நீ நடந்துக்கிட்டது அப்படின்னு வந்து கேவலமாக பேசும்பொழுதே இந்த பக்கம் வந்து காவேரி முகமே மாறப்போகுது. ஏன்டா கூட்டு வச்சு ஏன்டா அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, அவனை வேற வர வச்சிங்க, என்ன நேராக கூட நம்ம போகலாம் அப்படின்னு போகலை, வர வச்சதுக்கப்புறமும் வந்து இவ்வளோ தூரம் எங்கேயோ ஊரில் இருந்தவரை வர வச்சு இப்படி கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அம்மா என்ன மாதிரினா, ஏய் நீ சும்மா இருடி, எனக்கு பேச வேண்டியதை பேசணும், அப்போ தான் என் மனசு ஆறும். எப்படி நீ வந்து என்ன சொன்ன என்கிட்ட, நீ வந்து கான்ட்ராக்ட்னு சொன்ன, அதனால தான் நான் அடித்து கூப்பிட்டு வந்தேன் நான், அதுவும் வந்து விளாடுற விஷயமா, அது கையில் பைய கொடுத்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போட்டிருக்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்கீங்க, அப்போ இதில் என்ன விளையாட்டுத்தன வேண்டி கிடக்கு? அப்போ அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஆள் இல்லை, அந்தளவுக்கு வந்து மற்றவங்களோட உணர்வுகளை ஒரு சீரியஸாக எடுத்துக்காத ஒரு ஆளுக்கு நான் எப்படி என் பொண்ணை கொடுக்கறது, இந்த குழந்தையே பொண்ணுக்கு வேணுமா வேணாமாங்கிறது நம்ம இன்னும் முடிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சாரதா பேச, இந்த சமயத்தை வந்து சபாஷ்மா கரெக்டாக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்டால் யாருன்னு வந்து பார்த்தா யமுனா வந்து நிற்க, யமுனாவுக்கு இப்போ என்ன தேவை, நிவினும் காவேரி ஒன்றா பேசக்கூடாது அப்படின்றது தானே முக்கியம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அப்பப்போ வந்து ஏதோ இப்போ காவேரியும் விஜயும் பிரித்து விடுற மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்கல்ல, அவங்க நேரம் அங்கே வந்து நின்றுட்டு வந்து இந்த என்ன தான் இது கணக்குனே தெரில, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழவே இல்லைனாங்க, வயிற்றுலனா இப்போ குழந்தை இருக்குங்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏற்கனவே இவானா வந்து இந்த நிவின் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தா, அது வேறு என்ன கதைன்னு தெரிலங்கிற மாதிரி ஏதாவது லூஸ்தனமாக பேசும்பொழுது இந்த பக்கம் அப்படின்னு காவேரி சப்புன்னு ஒன்றை வச்சு நீ வாயை மூடு அப்படின்னு கூட சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்த்து என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, அவரை கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட வந்து நீங்கள் பேசி என்னை அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இது நாள் வரைக்கும் பொறுமையாக இருந்ததுக்கான காரணம் நம்ம குடும்பமான நம்ம குடும்பத்து பிரச்சனைன்னு தான். அவர் வந்து கெஞ்சினார், கடையாக கடந்தார், அவங்க பாதியிலே வந்து வெளில உட்காந்து பணக்கார பையன் வீட்டில் அவ்வளோ தூரம் வந்து பொத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் ஏத்தாப்பில் வீட்டில் வந்து அவருக்கு அம்மை போட்டுருந்துச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அவரை தேடி போலீஸ் வந்தாங்க, இவ்வளோ பிரச்சனை என்னால் தான் அவர் சந்திக்கிறாருங்கிறதுக்காக நான் அவரை விட்டு ஒதுங்கி நின்னேன். ஆனால் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் இங்கே வீட்டுக்கு வந்தவரை அப்படி அவமரியாதை பண்ணுற மாதிரி பேசுகிற, இப்படி கேள்வி கேட்குற, அதுதான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம்ல, கான்ட்ராக்ட் போட்டது உண்மை, ஆனால் போக அது காதலாக மாறிடுச்சு. நாங்கள் காதலர்களாக இருந்தபோது இந்த கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வந்ததுனால பெரிய பிரச்சனை பண்ணி கூட்டு வந்துட்டீங்களே தவிர உண்மையாக வந்து எங்களுக்குள்ளே இருக்கிறது காதல் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே அவரை கேட்டாலும் அதான் பதில், நீங்கள் விஜய் நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல வேணாம், வாங்க போகலாம் அப்படின்னு பேசி காவேரி முடிவெடுக்கணும். இது நாள் வரைக்கும் அவங்க அம்மா தன்னுடைய கணவரை அவமானப்படுத்துறதை பார்த்துட்டு இருந்துட்டாங்க.
அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு லெவலுக்கு மீறி போக ஆரம்பிச்சிட்டாங்க சாரதா. இப்போ காவேரி வாங்க போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போய் நம்ம பையோட கிளம்பலாம் அப்படின்னு வந்து கிளம்பி போனாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கிளம்பி இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே பாட்டி வீட்டில் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓவராக வந்து பேசிக்கிட்டு இருக்க, இவ்வளோ இதுக்குறா கூப்பிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி பேசி, ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படிங்கும்போது இப்போவாச்சு காரில் போகிற வழியிலையாச்சு பாட்டியும் சித்தியும் செஞ்ச வேலைகளை சொல்லி அவங்க டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து வந்தாங்கிறதையும், நேராக வந்து கோயிலே வச்சு அதுக்கு முந்தின நாள் நீங்கள் வரேன்னு சொன்ன அன்றைக்கி வந்து வந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடணும். சொன்னால் தான் இவர் அங்கே போகும்பொழுதே உங்கள் மனசு என்ன இருக்குன்னு எனக்கு தெரில பாட்டி, ஆனால் என் மனசுலாம் வந்து ஃபுல்லாக காவேரி தான் இருக்கா, காவேரியே வந்துட்டா. அதை விட முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், வீட்டுக்குள்ளார போய் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் அப்புறம் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு நேராக உள்ளார போயிட்டு, காவேரி என் கூட தான் இருப்பாள், நான் காவேரி கூட தான் இருந்தாகணும், ப்ளஸ் காவேரி கர்ப்பமாக இருக்கா, இவர் தான் அவங்க இதுதான் விஷயம் அப்படின்னா அவங்க அதிர்ச்சி ஆகும் பொழுது, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, ஒரு வேளை வந்து இல்லை நான் காவேரி கூட இருக்கக்கூடாது, டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக பேசி முடிவு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நான் கிளம்பி போயிடுறேன், நானும் காவேரி வேற எங்கேயாச்சும் போயிடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசி இந்த விஷயத்தை சரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லாமல் இப்போ சாரதையாச்சும் பேசி முட்டாள்தனமாகி பிரித்து விடுற மாதிரி சம்பவம் ஆகி போச்சு. விஜயும் காவேரியும் திருப்பி ஒன்றா சேரலை அப்படின்னு வச்சு கதையை இழுக்கலான்னு கொண்டு போனாங்கன்னா ரொம்ப ட்ராகி ஆகிடும். அதே மாதிரி இந்த பாட்டி சித்தி செய்கிற விஷயங்களையும் விஜய்கிட்ட சொல்லாமலே இருந்தாங்க அப்படின்னாலும் இதுவுமே தப்பாக தான் போய் முடியும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த ப்ரெடிக்ஷனை பற்றி இதே மாதிரி மற்ற எந்த சீரியலுக்கு என்ன மாதிரி கருத்துக்கள் உங்களுக்கும் இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே இந்த சாரதா பேசுகிறது சரியா தப்பாங்கிறதையும் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.